தேரே இஷ்க் மேன் இது வந்து படத்தோட ரிவ்யூலாம் கிடையாது, என்னன்னு முழுசாக பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று படித்தேன், குவான்டிடேட்டிவ் சைலோஜெனட்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரீஃப்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படிடா நீ என்னை அடிக்கலை உதைக்கலை ஆனால் உசுரை மாத்திரம் உருவி எடுத்துட்டியே அப்படின்னு நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயின் ஆஃப் லவ்வை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்துருக்கிறாரு. உங்களுக்கு இந்த அத்ரங்கி ரே, ராஞ்சனா இந்த படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேரே இஷ்க் மேனும் பிடிக்கும். இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரேக்கப்னு ஒன்று நடக்கிறப்போ உமன்ஸ்க்கு தான் அதில் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். என்ன தான் அந்த பெயின் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே அந்த ஃபேஸ்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. பட் இதுவே நம்ம பசங்க கதை என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ் லெவலில் அவங்க மூவ் ஆன் ஆயிட்ட மாதிரி இருப்பாங்க ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம். பட் டீப் இன்சைட் அவங்களுக்கே தெரியாமல் அந்த பெயின் வந்து மறைஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் ரேர்லி ஃபுல்லி ரிகவர் இன் தேர் லைஃப் டைம். இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி உமன்ஸை அழுவுறதுக்கோ இல்லை ஓப்பனாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணுது. ஆனால் இதே வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸையோ இல்லை வந்து அவங்களோட அந்த பெயினை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சொசைட்டி அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ தே ஜஸ்ட் சப்ரஸ் இட். ஆனால் இப்போ என்ன தான் வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து உமன்ஸ்க்கு அதிகமாகவே இருந்தாலுமே அதை அவங்க ஈஸியான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதை வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து முழுசாக வெளியே வந்துடுறாங்க. பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது வந்து மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் தாண்டி எமோஷன் வந்து ரெண்டு பேருக்குமே ஒன்று தான். இட்ஸ் ஜஸ்ட் த வே ஹவு தே ப்ராசஸ் இட். நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் வச்சுருப்போம், பொண்ணுங்க வந்து அதை ஈஸியாக ஓப்பன் அப் பண்ணிவிடுவாங்க. பசங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அவமானம், அழுதா வந்து ஒரு பெரிய அவமானன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்லேயும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க.